வெல்கம் டு PSK TMT ஸ்ட்ராங். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த அழகான இளம் பெண், வசதி வாய்ப்புகளை அனுபவித்த பெண், நகர வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு இளம் பெண் திடீரென்று ஒரு நாள் மொட்டையடித்து துறவரம் பூணுகிறார் என்றால் கேட்பதற்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். பழகிய விஷயத்தை முற்றிலுமாக துறந்து விடுதல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன விஷயம்தான் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களுக்கு அதை குடிக்காமல் இருக்கவே முடியாது. இனிமேல் காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னால் அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி துரத்தல் என்பது, முற்றிலுமாக எல்லாவற்றையும் துரத்தல் என்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம். துறவு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், துறவிகள் பற்றி படித்திருக்கிறோம், சில பேர் பார்த்தும் இருக்கலாம். ஆனாலும் துரத்தல் என்பது மிகவும் கடினமான விஷயம். மை தீட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட கண்கள், கைகளில் மணப்பெண்ணுக்கான மருதாணி அலங்காரம், உடல் முழுவதும் விலை உயர்ந்த நகைகள் என முழு வாழ்க்கையிலும் ஒரு பெண் தன்னை உச்சபட்சமாக அலங்கரித்துக் கொள்வது போல அழகாக இருந்தார் தீபா. ஆனால் பார்வையாளர்கள் எதிர்நோக்குவது போல இது திருமணச் சடங்கு அல்ல என்பது விரைவிலேயே தெரிந்து விடுகிறது. புன்னகை மாறாமல் இருக்கும் தீபாவை வாழ்த்த வந்த பலர் வார்த்தை வராமல் விக்கித்து நின்றனர். சிலரோ கண்ணீர் விட்டு கதறிவிட்டனர். ஒருவர் சிரிப்பதும் மற்றவர்கள் அழுவதும் வினோதமாக தோன்றினாலும் சமண மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது புதிதல்ல. ஆம், தீபா சமணத் துறவியாக போகிறார். நாளை முதல் தீபாவை பார்க்க முடியாது என்பதால் அவரது தந்தை தாராசந்த் மகளை அழகுபடுத்தி தனது கடைசி ஆசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பழமையான சமயங்களில் சமண மதமும் ஒன்று. இச்சமயத்தில் தீர்த்தங்கரர்கள் என்பவர்கள் முக்கியமானவர்கள். சமண சமயத்தின் 24 தீர்த்தங்கரர்களில் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். பீகார் மாநிலம் வைஷாலியில் பிறந்த இவரே தற்போதைய சமண சமய கருத்துக்களை நிறுவியவர். சமண சமயம் முற்பிறவி, மறுபிறவி போன்றவற்றையும் பாவ புண்ணிய செயல்களையும் நம்புகிறது. தனது பாவச் செயல்களிலேயே மனிதன் பல பிறவிகள் எடுப்பதாகவும் துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலம் பிறவிச் சங்கிலியை அறுக்கலாம் என்றும் கூறுகிறது. இதனால் சமண சமயத்தில் துறவு வாழ்வில் ஈடுபடுவது சகஜமான ஒன்று. சிறு வயதில் 4 வயசு பசங்கள் இருந்தாலும் சரி, அவங்க அவங்க அப்பா அம்மாவோட பர்மிஷனோடு தங்கள் குருமார்களின் பர்மிஷனோடு அவங்க துறவியாக மாறுகிறார்கள். இதே போல் கல்யாணம் ஆன பிறகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் இருந்தாலும் சரி, அவங்க பர்மிஷன் எடுத்து கூட அவங்களுக்கு துறவியாக மாறலாம். அதேமாதிரி 80 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆன்மீக சக்தி அதிகமாக ஆக அவங்களும் துறவியாக மாறுகிறார்கள். தீபா துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான முன்னோட்டமே இந்த நிகழ்வு. ஆனால் சமண சமயத்தில் துறவு வாழ்க்கை மிக கடினமானது. ஒரே நாளில் குடும்ப உறவுகள் அருந்து போய்விடும் என்பதால் பிரிவு ஆற்றாமையால் தீபாவின் குடும்பத்தினர் கதறி அழுதனர்.
உறவினர்கள் அழுவதை கருத்தில் கொள்ளாத தீபா பெரியவர்களிடம் ஆசி வாங்குவதில் மும்முரமாக இருந்தார். அதோடு நாகரீக வாழ்வின் கடைசி நடனத்தையும் அவர் நளினத்தோடு ஆடித் தீர்த்தார். என்ன இருக்கு இந்த உலகத்துல, என்ன இருக்கு இந்த சம்சாரத்துல, எல்லா பக்கத்துலும் பாப்பம் பாப்பம் தான் இருக்கு. எல்லாம் அவங்க கர்ம போன ஜென்மத்தில் பண்ணிட்டு கர்மம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ இங்கே இந்த கர்மம் இங்கே விட்டுட்டு போடலன்னா எப்போ எந்த ஜென்மத்தில் விடுப்போம், திருப்பி ஜென்மத்தில் எடுத்துட்டு போவோம். இது ஜென்மத்தில் இங்கே ஃபினிஷ் பண்ணணும், இங்கே முடிச்சிடணும். அதுக்காக தான் நான் சாமியார் ஆகிறேன். என் ஆத்மா கல்யாணம் பண்ணணும், அதான் நான் என்னோட இஷ்டம். தீபாவை வாழ்த்த வந்த பலர் அவர் அரிய செயலை செய்திருப்பதாக குறிப்பிட்டனர். आपने और हमने देखा कि जितने भी परिवार के सदस्य मुझे मिला करके कि सबकी आंखों में आंसू है, चाहे वो किसी के हो चाहे किसी के ही है, लेकिन इस मुमुक्षु बहन के चेहरे के ऊपर वही मुस्कान है जिसके आंखों में वो आंसू नहीं है. ये बच्ची आज अभी और बंधन में है, ये हमें वंदन कर रही, लेकिन कल सवेरे जब उस परिवेश में आ जाएगी तो चाहे माँ बाप हो, चाहे बुआ बुरा हो, चाहे दादी हो, कोई भी हो, आपको वंदन करेगा. ये ही जिन शासन की शोभा है. சிறுவயதில் இருந்தே தீபா செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்தவர். மற்ற பெண்களைப் போலவே தீபாவும் நவநாகரீக உடை அணிந்து கல்லூரி சென்று வந்தவர்தான். ஆனால் தீபாவின் தொலைநோக்கு பார்வை ஆன்மீகத்தை நாடியது. அந்த உலகத்துலேருந்து எனக்கு இஷ்டமே வரல, அந்த உலகத்தில் இருக்கணும். நான் சும்மா காலேஜுக்கு பேருக்காக போனேன், அம்மா இஷ்டம் இருந்துச்சு, அதான் நான் பேர் போயிட்டு வாங்கிட்டு அங்கே நல்லா படிச்சுட்டு வந்துடும். அதுக்கு தான் நான் மட்டும் காலேஜ் போனேன். ஆனால் இஷ்டம் இல்லை, என்னோட இஷ்டம் நல்லா எங்கள் தர்மம் பண்ணணும், தர்மம் படிக்கணும், நல்லா படிச்சுட்டு அது ப்ரீச் பண்ணணும், அதான் என்னோட இஷ்டம் இருந்துச்சு. எப்போ காலேஜ் முடிச்சு அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் இப்போது சாமியார் ஆகணும், எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்னோட இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு. துறவரம் அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட தீபா அதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அளவில் அவருடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது. ஆனா அவருடைய அப்பா தாராச்சந்த் ஒரு பெரிய செல்வந்தர். ஏற்கனவே தீபாவினுடைய சகோதரி ரேகாவும் துறவரம் பூண்டு விட்டதால் இன்னொரு மகளாவது தன்னுடன் இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை தீபா எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க? இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC. ஸ்ட்ராங் நடந்தது என்ன? முதல் நாள் மனக்கோலம், மறுநாளில் துறவி. லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், சௌகரியங்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் எல்லாவற்றையும் துறப்பது என்பது நிச்சயமாக கடினமான விஷயம்தான். ஒரு சாதாரண விஷயத்தையே விடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கிறப்போ துறவரம் பூணுகிறவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கை, உறவுகள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதை தாண்டி அவர்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், அவர்களுக்கான பிரச்சனைகள், இப்படி எல்லாவற்றையும் துறந்து செல்லுதல் என்பது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தீபா ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டி வந்ததால் அதிகம் அதிர்ச்சி அடைந்தவர்கள் அவரது தாயும் தந்தையும் தான். ஏனெனில் இவர்களது இளைய மகள் ரேகா கடந்த 3 வருடங்களுக்கு முன்புதான் துறவியாகி சொந்தங்களை விட்டு விலகியிருந்தார். ரேகாவை தொடர்ந்து தீபாவும் துறவரம் போக முடிவெடுத்ததால் தீபாவின் மனதை மாற்ற பல வழிகளில் அவரது குடும்பத்தினர் முயன்றனர். இப்போ ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. நாங்கள் எத்தனை தடவை சொல்லிட்டோம்,
இதில் ரொம்ப டஃப் ஆனால் சொல்கிறாங்க இதில் தான் எனக்கு நல்லது. ஹோட்டல் கூட எடுத்து போகணும், மூவிஸ் கூட எடுத்து போகணும், மால்ஸு, ஃபிலிம்ஸு, மூவி, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க நான் போக மாட்டேன். அப்போ கூட நாங்கள் எடுத்து போயிருந்தோம். தீபாவை அவர்களால் ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க இயலவில்லை. தினமும் ஒருவேளை உண்பது, தரையில் படுத்து தூங்குவது என அவரது குடும்பத்தினருக்கு மேலும் அதிர்ச்சிகளை கொடுத்தார் தீபா. அவங்க வீட்டில் கூட ரொம்ப இல்லை, தர்மம், தியானம், ஒரு நாளுக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, காலையில் 7:30 மணி தான்